ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அரசியோட வெட்டிங் ஆனிவர்சரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாருமே அரசிக்கு வாழ்த்து தெரிவித்து கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அங்கே அரசி வந்து ஏ கிரேட் பி கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமாக வச்சுருப்பாங்க. நல்ல கிஃப்டெல்லாம் ஏ கிரேட், கொஞ்சம் ஸ்மாராக இருக்கிற கிஃப்டெல்லாம் பி கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பிரித்து வச்சுருப்பாங்க. அதை பார்த்ததுமே நம்ம அர்ஜுனுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். எதுக்காக அம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏ கிரேட் பி கிரேட் சொல்லி பிரித்து எல்லாத்தையுமே எப்படி பிரித்து பார்க்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஆதவ் வந்து அரசிக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. அரசி ஆதவ் கொடுக்குற கிஃப்ட்டை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த கிஃப்ட்டை ஏ கிரேட்டில் வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே ஆதவ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அர்ஜுன் வந்து அம்மாவுக்கு நம்ம என்ன கிஃப்ட்டை கொடுக்குறது, நம்ம ஏதாவது கிஃப்ட் கொடுத்தா கண்டிப்பாக அதை தூக்கி தான் எறிவாங்க அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் நினச்சிக்கிட்டு இருக்க. இன்னொரு சைடு நம்ம சாமந்தி வந்து அரசிக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ராணி பொம்மையை உருவாக்கிட்டு இருப்பாங்க. இந்த பொம்மையை எப்படி அரசி அம்மா கையில் கொடுக்கறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அர்ஜுன் வருவாங்க. அர்ஜுன் கிட்ட போய் சொல்லுவாங்க, அர்ஜுன் நீ அம்மாவுக்கு எதுவும் கிஃப்ட் கொடுக்கணும்னு யோசிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு அர்ஜுன் சொல்லுவாங்க, எங்கள் சாமந்தி நான் கிஃப்ட் கொடுத்தா உங்களுக்குலாம் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு சாமந்தி சொல்கிறாங்க, இல்லை நீ அப்படி நினைக்காத, உன் மேலே அவங்களுக்கு எவ்வளோ பாசம் இருந்தா அன்னைக்கு நீ வெளியில் பானிபூரி சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு உன்னைய அவ்வளோ பானிபூரி சாப்பிட்டு உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம அர்ஜுன் சொல்கிறாங்க, நீ என்ன சொல்ல வர, எனக்கு ஒன்றும் புரியல, அவங்க எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தனால அவங்க என் மேலே பாசம் அதிகமாக வச்சுருக்காங்க நீ நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு சாமந்தி சொல்கிறாங்க, ஆமாம் அர்ஜுன், நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்ட தான் நம்மளால கோவத்தை காட்ட முடியும். அப்போ அரசியம்மாவுக்கு உன்னைய ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் நீ வெளியில் பானிபூரி சாப்பிட்டப்ப அவங்க உன் மேலே கோவப்பட்டு இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமந்தி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அர்ஜுன் சொல்கிறாங்க, சரி சரி இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்போ சாமந்தி வந்து அந்த ராஜாராணி பொம்மையை கொடுக்குறாங்க. இந்த பொம்மையை கொண்டு போய் நீ கிஃப்டாக கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்டதுமே நம்ம அர்ஜுன் சொல்கிறாங்க, என்ன சாமந்தி சொல்கிற, இந்த கிஃப்டெல்லாம் அவங்க ஏற்றுப்பாங்களா, அங்கே பார்த்தியா ஏ கிரேட் பி கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுருக்காங்க. இதில் நான் கொடுக்குற கிஃப்ட்டை பி கிரேடில் வைக்காட்டினா கூட பரவாயில்ல, தூக்கி எறியாமல் இருக்கணும், ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு சாமந்தி சொல்கிறாங்க, நீ ஏன் அப்படி நினைக்கிற, நீ போயிட்டு கொடு, கண்டிப்பாக அவங்க பாரு இந்த கிஃப்ட்டை ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கிட்டதுமே அர்ஜுனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ யோசிக்கிறாங்க, கண்டிப்பாக இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் கொடுத்தா அம்மா கோவப்பட்டு தூக்கி எறிய தான் செய்வாங்க, இங்கே இருக்கிறவங்க முன்னாடிலாம் என்னைய அசிங்கப்படுத்த தான் போகிறாங்க, இதை எப்படி நான் சாமந்தி கிட்ட சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரியாக யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம சாமந்தி சொல்கிறாங்க, நான் அரசி அம்மாக்காக தான் பார்த்து பார்த்து இந்த பொம்மையை செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு நம்ம அர்ஜுன் கேட்குறாங்க, என்ன சாமந்தி சொல்கிற, அம்மாவுக்காக பார்த்து பார்த்து செஞ்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம சாமந்திக்கு டவுட் வருது. என்னது இது, என்னமோ நீ பெத்த அம்மாவை சொல்கிற மாதிரி அம்மாவுக்காக செஞ்சியான்னு கேட்குற அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு அர்ஜுன் சொல்கிறாங்க, இல்லை சாமந்தி, நீ அம்மா அம்மான்னு வாய்க்கு நிறைய சொல்கிறியே, அவங்க உன்னைய எவ்வளோலாம் கொடுமைப்படுத்தியிருக்காங்க, அதெல்லாம் உன் மனசுலேயும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு நம்ம சாமந்தி சொல்கிறாங்க, அதெல்லாம் மனசில் வச்சுருக்க முடியுமா, அவங்க முதலாளி, நம்மளாம் வேலை பார்க்குறவங்க, அதனால அவங்க செய்கிற எல்லாத்தையுமே நம்ம பொறுத்து தானே போகணும், அதெல்லாம் நான் மனசில் வச்சுக்க மாட்டேன், அவங்களுக்காக தான் நான் இந்த பொம்மையை பார்த்து பார்த்து செஞ்சேன், பேசாமல் நீ எப்போ இந்த பொம்மையை கொடு அப்படிங்கிற மாதிரி அர்ஜுனை கொடுக்க சொல்கிறாங்க. அர்ஜுன் தயங்கி போகிறாங்க. அப்போது அரசிக்கிட்ட போயிட்டு கிஃப்ட் கொடுக்கலான்னு போகிறாங்க. அப்போ அரசி சொல்கிறாங்க, ஏன்னா அர்ஜுன் நீ எனக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு அர்ஜுன் சொல்கிறாங்க, ஆமாம்மா உங்களுக்காக தான் நான் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம அரசி சொல்கிறாங்க, நீ எப்போவுமே இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டியே, எப்போவுமே நீ அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான் நீ ஏதாவது கொடுப்ப, இப்போ இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த கிஃப்ட்டை பிரித்து பார்க்குறாங்க. பிரித்து பார்த்து அதில் ராஜாராணி பொம்மை இருக்குது. அதை பார்த்ததுமே நம்ம அரசிக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. பரவாயில்ல அர்ஜுன், நீ கூட நல்ல கிஃப்டெல்லாம் சூஸ் பண்ணி எனக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை வாங்கி பி கிரேடில் வச்சிடுறாங்க. நம்ம அர்ஜுனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்பாடா, அம்மா அந்த கிஃப்ட்டை பார்த்து தூக்கி எறிவாங்க தான் நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் பி கிரேட்லையாவது வச்சாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு போகிறாங்க. சாமந்தி கிட்ட சொல்கிறாங்க, சாமந்தி எப்படி நீ கரெக்டாக சொன்ன பாரு, அம்மா கிட்ட நான் அந்த கிஃப்ட்டை கொடுத்தேன், ஆனால் அவங்க அதை தூக்கி எறியாமல் பி கிரேடில் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சாமந்தி சொல்கிறாங்க, நான் தான் சொன்னல அந்த கிஃப்ட் கண்டிப்பாக தமிழரசி அம்மாவுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் மூலமாக கொடுக்க வச்சேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு சைடு வந்து காட்டு ராஜா வராரு. காட்டு ராஜா நம்ம அரசிக்கு கிஃப்டாக கொடுக்குறாங்க. அந்த கிஃப்ட்டை வந்து பார்க்குறாங்க. அரசி வந்து என்ன இருக்கும் இதில் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்கும்போது அதில் ராணியோட ஆரம் இருக்கும். ஏன்னா இதை தான் ரொம்ப நாளாகவே அரசி வந்து இந்த ஆரம் எனக்கு கையில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. அதை காட்டு ராஜா எப்படியோ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதை பார்த்ததுமே அரசிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆனால் அந்த நகை வந்து ஒரிஜினல் நகை கிடையாது, டூப்ளிகேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு ராஜா வந்து அரசிக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் நினச்சதும் உங்கள் கைக்கு வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதெல்லாம் பார்த்துட்டு மகேந்திரனுக்கு டவுட் வருது, என்னது காட்டு ராஜாவோட நடவடிக்கை சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி மகேந்திரன் பார்த்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம
காட்டுராஜா வந்து சொல்கிறாங்க, ராஜாவும் ராணியும் இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போவாங்க, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது மகேந்திரன் வந்து கேட்ச் பண்ணிடுறாங்க. இவன் கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே இல்லாமல் பேசுகிறான், இவன் மேலே ஒரு கண் வைக்கணும், கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்கு, அதுக்கு காரணம் இவனா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மகேந்திரன் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மகேந்திரனோட பார்வை எல்லாமே பார்வதி மேலே தான் இருக்குது. ஏன்னா ராணியாக வாழ வேண்டிய ஒருத்தி வேலைக்காரியாக இந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரன் பார்வதியை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது பார்வதி கிட்ட போய் பேசுகிறாங்க, என்ன பார்வதி, ஒரு நல்ல புடவை கூட உடுத்தாம நீ ஏன் உன்னை வேலைக்காரி மாதிரி காட்டிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க, வேற என்ன நீ செய்ய சொல்கிறீங்க, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் இப்படியே இந்த வீட்டில் இருந்து என் காலத்தை ஓட்டிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு மகேந்திரன் சொல்கிறாங்க, நீ இப்படி இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, எனக்கு நிம்மதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அப்போது தமிழரசி வந்து தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. அப்போ மகேந்திரனை கூப்பிட்றாங்க, என்ன நீங்கள் அவகிட்டலாம் போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க, வாங்க இங்கே வந்து நில்லுங்க, எவ்வளோ பேர் நம்மளுக்கு கிஃப்ட் எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி அரசி பயங்கரமாக கூப்பிட்டுட்டு இருக்காங்க. மகேந்திரனும் அங்கேருந்து போகாமல் நின்றுட்டுருக்க. அப்போது பார்வதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அதான் அரசி மேடம் கூப்பிட்றாங்களே, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி மகேந்திரனை அமுச்சு வச்சிடுறாங்க. என்னடா இவங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு, என்ன ரகசியம் தெரியலையே, இந்த பார்வதி யார், பார்வதியை எதுக்கு இவ்வளோ அக்கறையாக மகேந்திரன் சார் வந்து பார்த்துக்கிறாரு அப்படின்ட்டு எப்போ தான் வெளியில் உண்மையை கொண்டு வருவாங்கன்னு தான் தெரியல. இந்த சைடு அரசி அர்ஜுன் கொடுத்த ராஜாராணி பொம்மையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நகையும் பார்க்குறாங்க. அந்த நகையை பார்த்ததுமே அந்த ராஜாராணி பொம்மை அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. அதனால பி கிரேடில் இருக்கிற அந்த ராஜாராணி பொம்மையை எடுத்து ஏ கிரேடில் வச்சிடுறாங்க. அர்ஜுன் கொடுத்த கிஃப்டை ஏ கிரேடில் வச்சோன்னுமே நம்ம அர்ஜுனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அம்மாவுக்கு அப்போ அந்த பொம்மை ரொம்ப பிடிச்சிருக்கு போல, அதனால தான் ஏ கிரேடில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் சாமந்தி கிட்ட போய் சொல்லுவோன்னு ஓடி போகிறாங்க. சாமந்தி அங்கே நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ ஓடி போய் சாமந்தியை ஹக் பண்ணுறாங்க. இதனால கோவப்பட்ட நம்ம சாமந்தி அர்ஜுனை அடிச்சிடுறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அர்ஜுன் வந்து ஒரு மாதிரியாக நிற்கிறாங்க. எதுக்காக சாமந்தி அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சாமந்தி சொல்கிறாங்க, சரி பாவம் அன்றைக்கி உனக்கு தண்டனை கிடச்சிச்சு, அம்மாவுக்கு உன் மேலே இருக்கிற கோவம் போட்டோம் அப்படின்னு சொல்லி தான் நான் உனக்கு ஒரு பொம்மை ரெடி பண்ணிட்டு வந்து அதை கிஃப்டாக கூடன்னு கொடுத்தேன், அதுக்காக நீ இப்படியா மிஸ்பிஹேவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இது கேட்டதுமே நம்ம அர்ஜுன் வந்து மனசு உடஞ்சு போயிடுறாங்க. சாரி சாமந்தி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமந்தி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அங்கேருந்து சாமந்தி கோவமாக போகிறாங்க. அப்போ தான் சாமந்தி வந்து யோசிக்கிறாங்க, அச்சுச்சோ நம்ம தேவையில்லாமல் அவனை அடிச்சிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, இந்த சைடு நம்ம அர்ஜுன் வந்து சாமந்தி கிட்ட அடி வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்வதி வராங்க. என்ன அர்ஜுன் ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அர்ஜுன் சொல்கிறாங்க, இல்லை நான் வந்து அம்மாவுக்கு கிஃப்ட் கொடுத்தேன், அந்த கிஃப்ட்டை அம்மா ஏ கிரேடில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க, இதை நினச்சி நீ சந்தோஷத்தானே படணும், எதுக்காக இவ்வளோ சேடாக உட்காந்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ அர்ஜுன் வந்து இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் பார்வதிக்கு நல்லாவே தெரியும் அவன் ஏதோ ஒரு இதெல்லாம் அப்செட் ஆகிருக்கான், என்னன்னு தான் தெரியலே, அரசியம்மாவுக்கு கிஃப்ட்டை கொடுத்தான், அந்த கிஃப்ட்டையும் ஏ கிரேடில் வச்சுருக்காங்க, அப்புறம் என்ன எதுக்காக இவன் சேடாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி யோசிச்சுட்டே போகிறாங்க. இல்லை சாமந்தி கிட்ட என்ன எதுன்னு கேட்டால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாமந்தியை கூப்பிட்டு கேட்குறாங்க. சாமந்தி இங்கே வா, எதுக்காக அர்ஜுன் ஒரு மாதிரி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போது சாமந்தி சொல்கிறாங்க, அத்தை உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அர்ஜுன் கிட்ட நான் தான் அந்த கிஃப்ட்டை கொடுக்க சொல்லி அரசியம்மா கிட்ட கொடுக்க சொன்னேன், ஆனால் அந்த கிஃப்ட்டை அவங்க ஏ கிரேடில் வச்சதுமே அர்ஜுன் வந்து நீ ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டான், அதனால தான் நான் அடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே பார்வதி சிரிக்கிறாங்க. இதுக்கெல்லாம போய் அவனை அடிப்பான், அவனோட முகத்தை பாரு, பாவம் பிள்ளை ரொம்ப வாடி போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாமந்தி சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணை கட்டி பிடிக்கிறது தப்பு தானே அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட பார்வதி சொல்கிறாங்க, அவனை பற்றி நீ சரியாக புரிஞ்சுக்கல, போயிட்டு அவன்கிட்ட போய் பேசு, அவனை அப்படி பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்வதி சாமந்தி கிட்ட சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படி கொண்டு போகிறாங்க சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.